ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம வீட்டில் வந்து புரோட்டாஸ் எல்லாம் முடிஞ்சு சூப்பராக வந்து இன்றைக்கி தான் வந்து தடப்பெல்லாம் நான்வெஜ்ஜு வந்து நான் என்னெல்லாம் வாங்கி வந்துக்கிறேன்னு பார்க்கலாம். புரோட்டாசி மாதம் முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு. நல்லா காலையிலே வந்து பசங்க வந்து இட்லியும் கறி குழம்பும் கேட்டாங்க. மட்டன் வாங்கிட்டு வர சொன்னால் மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியாணி கேட்டாங்க. அதனால் வந்து பிரியாணிக்கு கொஞ்சமாக இறா வாங்கியாச்சு. இது மட்டன் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இறாவும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா இனிமேல் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். காலை சாப்பாடு மதியான சாப்பாடு எல்லாமே சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வந்து எனக்கு வெளில போகிற வேலை இருக்குது. எங்கள் ஊருக்கு போகிறோம். அதனால் வந்து எல்லா வேலை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு மாவும் இட்லி வந்து மாவு அரைச்சி போட்டேன். இது வந்து பசங்க வந்து புரட்டாசி முடிய கேட்டாங்க. எனக்கும் அப்போ வந்து சூழ்நிலை செய்கிற மாதிரி அமையல. அதனால் இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றி கொடுத்துடலாம். நேற்றே முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நான் குக்கர்லேயே தான் வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலைல டிஃபன்லேயே வந்து டைம் ஆகிடுது. அதனால் குக்கர்லேயே வைக்கலாம். தனியாக வேக வச்சு தான் வைக்கலாம்னு பார்த்தேன். எல்லாம் நம்ம மசாலாலாம் அரைச்சி. ஆனால் அதுக்கு டைம் இல்லை. எப்பயும் வந்து மட்டன் குழம்புக்கு தட்டு இட்லி கேட்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த சாதா இட்லியே சுட்டுட்டு மீன் இது மட்டன் குழம்பு வைங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இந்த இட்லியை தான் சொல்கிறேன். நம்ம எப்பயெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த இட்லி தட்டில் தான் இட்லி சொல்கிறேன். நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சதும் ஒரு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன்லேயே வந்து கொஞ்சமாக வந்து எலும்பு இல்லாமல் சுக்கா செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்கி வர்றதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்றது நிறைவாக அது ஒரு சந்தோஷம் தான். நிறையா தான் வாங்கி செய்யணும் அப்படின்றத நாங்கள் நிறையா வாங்க மாட்டோம். நிறையா வாங்கினாலும் யாரும் இதை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அதனால் கொஞ்சமாக தான் வாங்கி திட்டமாகவே எல்லாம் வேணுன்றதை அழகாக செஞ்சுக்குவோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுது. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு வதங்கினதும் க்ளீன் பண்ண மட்டன் சேர்த்துக்கிறேன். எறா பிரியாணிக்கு வந்து மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த பிரானில் வந்து இது மசாலாலாம் இறங்கி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம். இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் பவர் கட் ஆகிடுச்சு. எப்போ வரும்னு தெரில. அதாவது சோதனைகள் வரலாம், சோதனையே வந்து இருக்கக்கூடாது. எப்போ வீடியோ எடுக்கணும்னு நினச்சாலும் ஒன்று பவர் கட் ஆகும், இல்லை வந்து செல்லில் சார்ஜ் இருக்காது, எனக்கு டைம் இருக்காது. இப்படியே தான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து போயின்னு இருக்குது. இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நல்லாவே ஊறட்டும். இப்போ இந்த இறாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஆனால் இப்படி வச்சாலும் இதுலேயும் நல்லாவே மசாலாலாம் மட்டனில் இறங்கி நல்லாயிருக்கும். டைம் இல்லை அது ஒரு பக்கம். இது மட்டன் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன். அது நான் நிறைய கோபுரமாக போடல, முக்கால் ஸ்பூனாக தான் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மசாலா சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதிலே தண்ணி சேர்த்துக்குவாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். நம்ம பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். கொஞ்சம் இதாக தான் இருக்குது மட்டனா, அதனால் ஒரு 4 விசில் வச்சுக்கிறேன். ஆரஞ்சு வந்து வாங்கி வந்து கொஞ்சம் நிறையவே இருந்தது. மழை நாள் தான் இருந்தாலும் நான் வந்து வேலை செய்கிறேன்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கிறாரு.
வந்து 2 விசில் வந்துச்சு. இன்னும் 2 விசில் வந்ததும் நம்ம ப்ரெஷர் போனதும் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து 4 விசில் நல்லாவே வெந்துடுது. ப்ரெஷர் போட்டோம், இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இட்லினா அது இட்லி கறி குழம்புனா கொஞ்சம் வந்து கூட 2 இட்லி சாப்பிடுவாங்க. அதனால தான் இன்னொரு தடவை ஊற்றி வச்சிருக்கேன். இல்லைனாக்கா ஆளுக்கு 4 இட்லி நான் அவங்களும் சாப்பிடுவோம். பசங்க 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு லேட்டாகவும் ஆயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் வந்து இட்லி எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுருக்கேன். வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப நிறையா தேங்காய் போட்டாலும் ரொம்ப கட்டியாகிடும். டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப. அதனால் வந்து ஓரளவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இல்லாமல் அரைச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கசகசா ஒரு 2 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு பாட்டில் வந்து மூடியில் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சு தாளிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இது உள்ள ஒரு இது மாதிரி இருந்தது மேலே. அது என்ன ஆச்சு, இப்படி கொட்டக்குள்ள அப்படியே அதில் போய் எண்ணெயில் போய் கொட்டிச்சு. அது கொட்டி அப்படியே உருகி போச்சுங்க அந்த நெய்யிலே. இது நான் கூட அதில் கண்ணாடி மாரி இருக்கும் அதில் ஃபிக்ஸடான்னு பார்த்தா, ஆனால் அது தனியாக செப்பரேட்டாக வந்து எடுக்கிற மாதிரி தான் இருந்தது போல. இது அது உளுந்து உருகி போச்சு. அதனால் அப்படியே தான் இருக்குது இதில். சரி, முந்திரி பருப்பு தானே இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் தானே இருக்குதுன்னு அதை ஒன்றுமே பண்ணல. நான் ஒரு 3 உடைச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், நிறைய ரொம்ப டேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கசகசா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கசகசா நிறையா சேர்த்துனாலும் தூக்கம் வரும். அதனால் வந்து கொஞ்சமாக. குக்கர் நல்லாவே போயிடுது. இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி தேங்காய் அரைச்சதை ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாம். நாலு விசில் வச்சு கொஞ்சம் நல்லாவே வெந்துடுது. இப்போ இது தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றி நல்லாவே ஒரு 2-3 கொதி வந்துடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கூட வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரமாக நம்ம சீக்கிரம் மட்டன் குழம்பு வைக்கணும்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து வச்சா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணாகும். இந்த மாதிரி வச்சா குழம்பு நல்லா சீக்கிரமே ரெடி ஆகிடும். சூப்பராகவே வந்து இட்லி நல்லா சுட இட்லியும் மட்டன் குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மணி 10:15 ஆயிடுச்சுங்க. பசி தாங்க மாட்டார் எங்கள் வீட்டுக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு அவருக்கு வச்சு கொடுத்துருவோம். சூப்பராக வந்து இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதியானம் சமையல் வேலை தான் பார்க்கணும். நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து அவிக்கிறதுக்கு வேக வச்சுருக்கேன் ஒரு 4 முட்டை. அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் ரைஸுக்கு அரிசியும் கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு. யாராவது வந்து குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, நேற்று தான் கார குழம்பு மாதிரி வச்சாச்சு. அதனால் வந்து இன்றைக்கும் வேணாம் அப்படின்ட்டு பிரியாணியே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டாச்சு. இனிமேல் வந்து இந்த முட்டை பாக்ஸுக்கு வேலை இருக்குது. ஏன்னா வந்து புரட்டாசி முடிஞ்சிச்சு இல்லையா, வேறு முட்டை வாங்கி வந்து அதில் வச்சிடலாம். அதனால் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதில்ல. பிரியாணி அரிசியுமே ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு ஊற வச்சாச்சு. இது வந்து இந்த மட்டன் கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா காலைல, அதுக்கு சுக்கா செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் இருக்குது மட்டன். அதனால் வந்து நான் வந்து மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறையா இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு பட்டை, கிராம்பு 1, அதிலே கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் அரிசி. இப்போ வந்து மணி 12 ஆகுது. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா மணி 1 மணிக்குலாம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி இப்போ செஞ்சுட்டு அதை மூடி வச்சு சாப்பிட்றதுக்கு 1-1:30. ஏன்னா காலை சாப்பிட லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால் ஒரு 1:30 ரெடி ஆகிட்டா போதும். நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம்.
ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் இருக்கும். பெரிய சைஸ்னால் பல்லாரி வெங்காயம் சைஸ் இல்லை, ரொம்ப பெரிய சைஸ் இல்லை. இது இந்த சைஸில் ஒரு 4 வெங்காயம். சாப்பாட்டு அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம இது வந்து இந்த மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இருந்தாலும் கொஞ்சம் கலர் மாறானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து பிரியாணிக்கே கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் கொடுக்குறது. அதனால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்கிறப்ப. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள். இது வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு வரதுக்குள்ள நம்மளுக்கு இன்னும் வந்து கலர் சேர்க்க வேணாம். நம்ம ஃபுட் கலர் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்ல. இதிலே வந்து நம்ம காஷ்மீரி தூள் சேர்த்தாலே போதும். இது கடையில் வாங்கி வந்தது தான், ஆனால் நான் சேர்த்துருக்கேன். வாங்கி அரைச்சி தான் வச்சுப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. மழை நல்லா இருக்குது இல்லையா, அதனால் இனிமேல் தான் வாங்கிட்டு வந்து அரைச்சி வைக்கணும். மழை நல்லா முடிஞ்சதுக்கு அதனால தான் வந்து பாக்கெட்டில் வாங்க வேண்டியதாக ஆகிடுது. எப்பவுமே வந்து காஷ்மீரி தூள், மல்லித்தூள், இந்த சாதா மிளகாத்தூள் அது வந்து 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து தான் அரைச்சி வச்சுப்பேன். இப்போ இந்த மசாலா வந்து துக்காவுக்கு வந்து இந்த மசாலா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லாவே இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வறுபடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்குள்ளே நல்லா மஞ்சி வரும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு மிளகாத்தூள்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். நல்லா வதங்கி வந்ததும் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ இறா எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் வந்து ஒரு 400 கிராம் இருக்கும். அதில் 3/4 தக்காளி, ஒரு 300 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா அப்படியே வதங்கட்டும். இதுவுமே நல்லா சிம்லேயே வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ப்ரெட்டு ரஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நிறையவே மீந்துடுது. கொஞ்சம் நமுத்தும் போச்சு அப்படியே இருக்குவே. அதை வந்து கொஞ்சம் அல்வா மாரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ரெட் அல்வாவுக்கு ரஸ்க் அல்வா, இதில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து தண்ணி லைட்டாக சூடாக இருந்தும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு உடனே போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் ஒரு கொதி தண்ணி வந்ததும் அப்போ சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க. இப்போ வந்து ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சதும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க. நெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்க சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லாவே சிம்மில் வச்சு நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கெலாம். அதுக்கப்புறம் நான் மசாலாலாம் போட்டு வச்சிருந்தேன் இல்லையா இறா, அதை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றினோம் இல்லையா, அது நல்லாவே மிக்ஸ் ஆகி இங்கே பாருங்கள் நெய் இருக்கிறதே தெரியல. அதனால் இப்போ இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா இலை சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதனால் இப்போ தான் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம செய்கிறது வந்து 1/2 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் கம்மி தான். அரிசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் இறா வந்து 1/2 கிலோ, அரிசி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதனால் தயிர் வந்து ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே கொஞ்சமாக உப்பு, இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தயிர் ஊற்றிட்டு நம்ம உடனே வந்து பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேன்.
இது சின்ன டீஸ்பூனில் நம்ம சின்னதாக குட்டியாக இருக்கும் இல்லையா டீஸ்பூனு டீ தூள்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்பூன் தான் இது. இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன். இப்போ நல்லாங்க பாருங்கள், நெய் இந்த அளவுக்கு ஊற்றி நல்லாவே அல்வா வந்து சுருண்டு வந்துடுது. வானலில் ஒட்டாத வந்தாலே வந்து கரெக்டாக இருக்குது. அப்படின்னு ரொம்பவும் நம்ம வந்து நெய் ஊற்றிட்டா தேக்கிட்டோம். அதனால் நான் வந்து ரொம்பலாம் ஊற்றலை. ரஸ்க்குன்றதால் அதிலே வந்து ஏலக்காய் ஃப்ளேவரும் இருக்கும். முந்திரி பிஸ்தா ரெண்டுமே நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு சுற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளிக்குன்னு பார்த்தா இதுதான் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில். ஏன்னா எந்த பலகாரமே செய்ய முடியாத சுச்சுவேஷனுக்கு ஆகிடுது. அதனால் வந்து சரி ரிஸ்க் இருந்தது, அதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்ட்டு அல்வா மாரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் அல்வா செஞ்சுட்டேன். நல்லாவே சூப்பராக வந்துடுது. இப்போ இதில் வந்து 1.5 அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். இதில் 3 தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி அதிலேயே கொஞ்சம் இருக்குது, அதனால் 1 தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி இருந்ததே வந்து ஒரு அரை அளவுக்கு வரும் தண்ணி. அதனால் இப்போ 2 தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் தயிர் பிரான் இருந்தது இல்லையா, அந்த பாத்திரத்தை அலசி இது ஒரு அரை அளவுக்கு வரும், அதே தண்ணி இது சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 3 கரெக்டாக இருக்கும் தண்ணி. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். வதக்குள்ளேயே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், அதனால் இப்போ வந்து திட்டமாக சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருந்த மட்டனை வந்து சேர்த்து இதில் நல்லா தண்ணி வர அளவுக்கு வதக்கணும். நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து கொஞ்சம் எலும்பு இல்லாத பீஸாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எல்லாமே சேர்ந்து மாதிரி கூட இருக்கலாம், எலும்பு எல்லாமே கூட கலந்து கூட இருக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி நல்லாவே கொதி வந்தது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி சேர்த்துக்கிறேன். லைட்டாக நல்லா வதங்கணும். இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சேன் நான் காலைல குழம்பு வைக்குள்ளே. அதே அளவு விசில் வச்சுட்டா கரெக்டாக வெந்துடும். இது வந்து மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா வந்து சும்மா ஃப்ளேவருக்கு தான் போடுறேன், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரியாணி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண புதினா இலை போட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கிறேன். அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே வந்து இறக்கி வச்சிடணும். நம்ம சாப்பிடவுள்ள திறந்து போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக தான் மட்டன் சேர்த்துருக்குறேன், அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதுவே வந்து போதும். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் வேக வைக்கவும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிடுவேன் நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இது சுண்டுற வரைக்கும் இது சுண்டணும், நல்லா சுண்டி வந்தால் தான் சுத்தா வந்து நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். அதிலே பாதி அளவு தான் நான் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி மட்டும் அதிலே சுண்டட்டும். கம்மியாக கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கலாம் போல். நான் வந்து அது முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சுக்காவுமே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக.
நல்லா வந்து சூப்பராக எல்லாம் நம்ம வீட்டில் சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட வந்து இறா பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸுக்கு ரசம், அதுக்கப்புறம் பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு அவிச்ச முட்டை, இது வந்து ரஸ்டர், அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா. சூப்பராக வந்து நம்ம வீட்டு சண்டே சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.